विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। இப்போ பலவிதமான 5வது அத்தியாயம் பார்க்க போறோம். அதாவது இங்கிலீஷ்ல ரோசரி பீட்ஸ், சம்ஸ்கிருதத்துல சொன்னா, தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல சொன்னா ஜபமாலைகள்னு சொல்றோம். ஜபமாலைன்னாக்க ஏதாவது ஒன்னே ஒண்ணுங்கிறது இல்ல. ஜபமாலைகள்ல பலவிதமான மாலைகள் இருக்கு. ஒண்ணு இது இருக்கும், அதை குஷக்கு, அதாவது தர்பையில ஆன முடிச்சு அதெல்லாம் போட்டு வச்சு அதையும் உபயோகப்படுத்தலாம். புத்ராஜீவம் அப்படின்னு ஒரு மணி, அந்த மணியால ஆனது. பவளமணியால ஆன ஜபமாலை. அதுக்கப்புறம் இப்ப மாடர்னா என்னென்னமோ ஜபமாலைகள்லாம் வச்சுட்டு இருக்கா. மாடர்னா வர குரு எல்லாம் என்னென்ன விதமான ஜபமாலைகள் எல்லாமோ கொடுக்குறா. பல விதமான ஜபமாலைகள் இருக்கு. துளசி மாலையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். துளசி மாலையினுடைய விசேஷம், அந்த துளசி மாலைகள், அது இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாலைகளுக்கு நடுவுல ருத்ராட்ச மாலையினுடைய மகாத்மியம் என்ன, ருத்ராட்சத்தினுடைய விசேஷம் என்ன. ருத்ராட்சம்ங்கிறது ரொம்ப பிராச்சீன காலத்திலிருந்தே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாலை. மாலை மட்டும் இல்ல, ஒரு விசேஷமான ஒரு என்ன சொல்றது, நம்ம தரிச்சுக்கிறதாக சொல்லப்பட வேண்டிய ஒரு மணி. அதை மாலையா கட்டி எந்தெந்த இடத்துல எவ்வளவு போட்டுக்கணும் அப்படின்னு, இப்படிப்பட்ட ருத்ராட்சத்தை போட்டு இருக்கிறவன் சாட்சாத்தா ருத்ரனுக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நம்ம பெரியவா பிரதோஷத்தும் போது ருத்ராட்சத்தெல்லாம் அணிஞ்சுட்டு இருக்கிற இதெல்லாம் பார்த்துருக்கலாம் நீங்க. அதே மாதிரி சகசிர ருத்ராட்சதாரி அப்படின்னு இருக்கா. அந்த மாதிரி அவ்வளவு ருத்ராட்சங்களை அணிஞ்சுட்டு இருக்கிறவா. ஸோ அந்த ருத்ராட்சத்தினுடைய மகிமையை பத்தி பேசுறதுக்காக இங்க ஒரு 3-4 அத்தியாயத்துல ருத்ராட்சத்தினுடைய முகங்கள், ருத்ராட்சத்தினுடைய ஆவிர்பாவம், அது சொன்னோம். திருப்பூர் சம்ஹாரத்தின் போது ருத்ராட்சம் ஆவிர்பாவம் ஆச்சு அப்படிங்கிறதாக. அதோட மட்டும் இல்ல, அந்த ருத்ராட்சத்தை எப்படி தரிச்சுக்கணும், என்ன மாதிரி மந்திரங்கள்லாம் வச்சுன்னு தரிச்சுக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாமும் இந்த ஒரு 3-4 அத்தியாயங்கள்ல விசேஷமா இந்த தேவி பாகவதம் 11வது ஸ்கந்தத்துல ருத்ராட்ச மகாத்மியம் அப்படிங்கிறதாகவே இந்த இடத்துல அந்த விஷயத்த சொல்றார். உபனிஷத்துகள்லயும் மைனர் உபனிஷத்துன்னு சொல்லுவா, லகு உபனிஷதாக அப்படின்ட்டு. அதுல பஸ்ம ருத்ராட்சோபனிஷத், பஸ்ம ஜாபாலோபனிஷத் அப்படின்னு இந்த ஜாபாலோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத், ஜாபாலாக அப்படின்ட்டு. அந்த ஜாபாலோபனிஷத்துங்கிறது அதுல 2-3 உபனிஷத்து இருக்கு. அது அந்த சதருத்ரியத்தினுடைய பெருமை, பஸ்மதாரணத்தினுடைய பெருமை, பஸ்மதாரணம் எப்படி பண்ணணும், அதாவது விபூதியை நம்ம எப்படி தரிக்கணும், அதோட அந்த இது இருக்கு பாருங்க, ருத்ராட்சத்தை எப்படி தரிக்கணும் அப்படின்னு பலவிதமான விஷயங்களை பத்தி அந்த ஜாபாலா உபனிஷத்துக்கள்லாம் சொல்றது. அந்த உபனிஷத்துக்கள் சொன்ன விஷயத்தை அடிப்படையாக வச்சிருந்து இந்த இடத்துல விசேஷமா அதை பத்தி சொல்றார். போன அத்தியாயத்துல ருத்ராட்சத்தினுடைய முகங்களை பத்தி பேசினார். எந்தெந்த முகங்களுக்கு என்னென்ன விதமான பலன்கள், எந்தெந்த முகங்களை கொண்ட ருத்ராட்சத்துக்கு யார் அதிதேவதைகள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னார். இப்ப ருத்ராட்சத்தை ஜபத்துக்கு உபயோகப்படுத்துறது, அது தரிக்க வேண்டிய முறை, அது 2 பத்தியும் இந்த இடத்துல பேச போற, இந்த அத்தியாயத்துல பேச போறார். ஈஸ்வர உவாச்ச பஞ்சமோத்தியாய. அதுக்கப்புறம் 5வது அத்தியாயம் ஈஸ்வர உவாச்ச ஜபமாலாயாக ஸ்ருணு வக்ஷ்யாமி ஷண்முக ருத்ஹா விஷ்ணு புச்சம் பவேத் செய்வ போக மோக்ஷ பலப்பிரதம். நம்ம சாதாரணமா ருத்ராட்சத்தை ஒரே மாதிரி இருக்குன்னு கட்டிக்கிறோம். ஆனா சாதாரணமா ருத்ராட்சத்தை, விசேஷமான ருத்ராட்சங்களை எடுத்து பார்த்தா கொஞ்சம் மேல கொஞ்சம் தட்டையா இருக்கிற மாதிரி இருக்கும், கீழே கொஞ்சம் கூர்மையா இருக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. இப்ப தட்டையா இருக்கிற பாகத்தை அது என்ன சொல்லுவா, நடு பாகத்தை என்ன சொல்லுவா, கீழே கொஞ்சம் கூரா இருக்கிற பாகத்தை என்ன சொல்லுவா அப்படிங்கறதெல்லாம் இதை சில விசேஷமான ருத்ராட்சங்கள்ல பார்க்கலாம். சாதாரணமா இப்ப சர்வசாதாரணமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ருத்ராட்சம் பஞ்சமுக ருத்ராட்சம் தான் ரொம்ப கிடைக்கும். அது ஒரு மாதிரி உருண்டையா இருக்கும். இந்த விசேஷமான ஏக முகம், திமுகம்லாம் இருக்கு பாருங்க, அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த விஷயங்கள்லாம் தெரியும்.
ஸோ அந்த மாதிரி ருத்ராட்சங்கள் இருக்கும்போது அதை எப்படி கட்டணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த ருத்ராட்சத்துல எந்தெந்த தேவதைகளை எந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணணும். இப்போ சாதாரண நம்ம பூனலே கூட நம்ம என்ன பண்றோம், அதாவது ஸ்ரௌதஸ்மார்த்த கீத நித்தியகர்மானுஷ்டான சதாச்சார யோகிதா சித்தியர்த்தம்னு யஜ்யோபவீதம் பரமம் பவித்திரம்னு மந்திரத்தை சொல்லி போட்டுக்கிறோம். உபவீதம் பின்ன தத்து அப்படின்னு அதை பழச இது பண்ணிடுறோம், ஆச்சமனாதிகள் வச்சுட்டு அதோட முடிச்சிடுறோம். ஆனா பூனல் என்ன சொல்லியிருக்கு, அதை அவாவா சொந்தமா தக்கலையை வச்சுட்டு நூக்கணும். நூத்துண்டு அந்த நீளமா இருக்கிற நூல் இருக்கு பாருங்க, அதை முறுக்கி வைக்கணும். அப்படி முறுக்கி வைக்கிறதுக்கு முறுக்கி வச்சது என்ன சொல்லுவாருன்னா, இது நூலா இருக்கு, இன்னும் பூனல் பிரம்ம முடிச்சு போட்டு பூனலா பண்ணல அப்படின்னு சொல்லும்போது பெரியவா என்ன சொல்லுவாருனாக்க, இன்னும் பூனலா முறுக்கல்ல, அதாவது பிரம்ம முடிச்சு போட்டு பூனலா அந்த 3 இழையா அது வரல அப்படின்னு சொல்லும்போது ஷண்ணவதியா இருக்கு அப்படின்பா. 96 இழை அந்த மாதிரி இருக்கு, ஷண்ணவதியா இருக்கு அப்படின்பா. ஷண்ணவதினா ஷண்ணவதி தர்ப்பணப்பட்டும் இல்லை, அந்த பூனலை முறுக்கி வச்சிருக்கிற பூனல் இருக்கு பாருங்க, அந்த இன்னும் முடிச்சு போடாம முறுக்கி இழையா வச்சிருக்கிற பூனலுக்கும் ஷண்ணவதின்னு பேரு. அப்புறம் அந்த 3 பிரம்ம முடிச்செல்லாம் போடுறோம். இதெல்லாம் பண்ணும்போதே சூக்தங்கள்லாம் சொல்லிண்டே ஜபம் பண்ணிட்டே தான் தக்லியை நூக்கணும். ஜபம் பண்ணிட்டே தான் அதை இழைக்கணும், கரைக்கணும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னாக்கா அதை ஷண்ணவதியா போட்டு வச்சுக்கணும். அப்புறம் அதை முறிக்கிறா விட்டு அதுக்கு பேரு பிரதிஷ்டைன்னு பேரு. அந்தந்த தேவதைகளை அதுல ஆவாகனம் பண்ணி அதை பிரதிஷ்டை பண்ணணும். பிரதிஷ்டை பண்ணா விட்டு சரியான முறையில நம்ம என்ன பண்ணணும், அதை தாரணம் பண்ணிக்கணும். தப்பி தவறி கூட அதுக்கு அபச்சாரம் பண்ணிடக்கூடாது. அபச்சாரம் பண்ணிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம், பூனல் உபவீதமா இருக்கும் போதே ஜலமல விசர்காதிகள்லாம் பண்ணிடக்கூடாது. பண்ணிட்டா மாத்திக்கணும். மாத்தினது கையால நூத்த பூனெல்லாம் மடியா மாத்திக்கணும் இல்லையா. சோ இந்த மாதிரி பூனலுக்கு பிரதிஷ்டை, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பிரதிஷ்டைங்கிறது இருக்கு. பிரதிஷ்டைன்னா தேவதைகளை நம்ம எதை தரிக்க போறோமோ தரிக்க போறதுல தேவதைகளை ஆவாகனம் பண்ணி அதுகளை அந்த மாதிரி ஒரு புண்ணியத்தோடையும் பவித்திரத்தோடையும் நம்ம எடுத்துக்கிறது இருக்கு இல்லையா. அந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணி தரிக்கணும். அந்த மாதிரி ருத்ராட்சத்துக்கு எப்படி பிரதிஷ்டை பண்றது, எப்படி அதாவது எந்தெந்த தேவதைகளை பிரதிஷ்டை பண்றது, எப்படி தரிக்கிறது அப்படிங்கறது இந்த அத்தியாயத்துல அவர் பேச போறார். அதான் சொல்றார் இங்க ஈஸ்வரன் சண்முகர்கிட்ட பேசுறார். ஈஸ்வரன் சண்முகர்கிட்ட பேசுறதுனால ஈஸ்வர உவாச்சான ஆரம்பிக்கிறது. சண்முகரை பார்த்து சண்முக கார்த்திகேய ஷடானன அப்படின்லாம் சொல்ல போறாரு இல்லையா. அதான் ஷடானன சண்முக, ஏ சண்முகரே, ஏ ஆறுமுகமே, வக்ஷியாமி சொல்றேன் கேளு. இது ஜபமாலாயாக லட்சணம். அந்த ருத்ராட்சத்தை ஜபமாலையா உபயோகப்படுத்தும் போது எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கறத இப்ப ஏகமுக ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது கழுத்துல ஒரே ஒரு ருத்ராட்சத்தை எப்பவும் தரிச்சுட்டு இருக்கிறது அப்படின்றது சொல்றோம் இல்லையா, ஏக ருத்ராட்ச தாரணம் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு மாதிரி சாதாரணமா தான் அது. ஆனா இப்ப ஜபமாலையா இருக்கும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னார். அந்த ருத்ராட்சத்துல மும்மூர்த்திகளும் இருக்கா, சாநித்தியமா இருக்கா. மும்மூர்த்திகள் சாநித்தியமா இருக்கும்போது யார் யார் எங்கெங்க இருக்கா. ருத்ராட்சஸ்ய முகம் பிரம்மா, ருத்ராட்சஸ்ய முகம் அந்த சைடு எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த முகம் பிரம்மா, அதை பிரம்மாவா பாவிக்கணும். அது பிரம்மா, அந்த பிரம்மா தான் அந்த ருத்ராட்சத்தினுடைய முகமா இருக்கார். பிந்து ருத்ர இதீரிதா, பிந்துன்னா அந்த டாப் மோஸ்ட் மேல தட்டையா இருக்கும் அந்த பகுதிக்கு பேரு ருத்ர இதீரிதா. விஷ்ணு புச்சம், கீழே கொஞ்சம் கூரா இருக்கு பாருங்க, அந்த இடத்துல விஷ்ணுஹு புச்சம் பவேத் செய்வ போக மோக்ஷ பலப்பிரதம். இந்த ருத்ராட்சம் 2 விதமான பலனையும் கொடுக்க வல்லது. அதாவது போகத்தையும் கொடுக்கும், லோகத்துல நம்மளுக்கு சௌக்கியத்தை விரும்பும் பொழுது அந்த சௌக்கியமான பலன்களையும் கொடுக்கும், போகத்தையும் கொடுக்கும், மோட்சத்தையும் கொடுக்கும். சோ 2 விதமான பலனையும் கொடுக்க உள்ளது, போக மோக்ஷ பலப்பிரதம். அதுல என்ன பண்ணலாம், பஞ்சவிம்சதிபிஸ் சாட்சைஹி பஞ்சவக்திரை சகண்டகைஹி ரக்தவர்ணை சிதைர் மிஸ்ரைஹி கிருதரந்திர விதர்பிதைஹி. இது எப்படி பண்ணணும்னார், பஞ்சவிம்சதிபிஹி அட்சைஹி 25 ருத்ராட்சங்கள், பஞ்சவக்திரைஹி 5 முகங்கள் கொண்ட ருத்ராட்சம் 25, சகண்டகைஹி மேல கொஞ்சம் முள்ளு முள்ளா இருக்கு பாருங்க, அந்த இது சகண்டகி அப்படிப்பட்ட முள்ளா எடுத்துக்கணும். ரக்தவர்ணைஹி சிதைஹி மிஸ்ரைஹி 3 விதமான கலர் கொண்ட ருத்ராட்சம் சொன்னோம் இல்லையா, கிருஷ்ணவர்ணம் ஸ்வேதவர்ணம் ரக்தவர்ணம்னு. அந்த 3 விதமான ருத்ராட்சத்தையும் நம்ம கலர் எடுத்துக்கலாம், 3த்தையும் கலந்து கோக்கலாம். ரக்தவர்ணைஹி சிதைஹி மிஸ்ரைஹி இல்ல தனித்தனியாவும். கிருத ரந்திர விதர்பிதைஹி, கிருத்த ரந்திரம் அதுக்குள்ள அந்த ருத்ராட்சத்துல மாலையா கோக்கிறதுக்கு ரந்திரம் அப்படின்னு சென்டர்ல ஓட்ட போட்டுக்கிறது. கிருத்த ரந்திர விதர்பிதைஹி அக்ஷசூத்திரம் பிரகர்த்தவியம், அந்த விதர்பிதைஹி அதை ஒன்னோட ஒண்ணு கோத்ததன் மூலமாக அக்ஷசூத்திரம் ருத்ராட்ச மாலை பிரகர்த்தவியம். கோபுச்ச வலையாகிருதி, அது எப்படி இருக்கணும்னா கோபுச்ச வலையாகிருதி, கோபுச்சம் மாதிரியும் இருக்கலாம். கோபுச்சம்னா டேப்பரிங்,
கோபுச்சம் வந்து ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் தடியா இருக்கும், மேல கீழே வர வர கோபுச்சம் கீழே இறங்க இறங்க மெலிசா இறங்குறது இல்லையா, அந்த மாதிரி இந்த ருத்ராட்சம் வந்து மேல கொஞ்சம் பெரிய ருத்ராட்சம், கீழே வர வர சின்ன ருத்ராட்சமா இருக்கலாம். அந்த மாதிரியும் கட்டலாம். இல்ல வளையாக்கிருதி, வளையம்னாக்க இந்த பாம்பு சுருட்டின்னு இருக்கிற மாதிரி ஒரே மாதிரியாவும் ரெண்டு விதமாவும் அதை கட்டலாம் அப்படின்னார். கோபுச்ச வளையாக்கிருதி. ஆனா அது எப்படி பண்ணணும்? வக்திரம் வக்திரேன சம்யோஜ்ய, அதாவது கண்ணாபினான்னு கோக்கப்படாது. கீழே இருக்கிற ருத்ராட்சம் முகம் இருக்குன்னா மேல இருக்கிற ருத்ராட்சத்தை திருப்பி, அதாவது அதனுடைய முகமும் இதனுடைய முகமும், அதாவது அந்த அந்த ருத்ரஸ்தானம்னு சொல்ற மாதிரி இருக்கும், ருத்ரஸ்தானம் ருத்ரஸ்தானத்தோடையும் விஷ்ணுஸ்தானம் விஷ்ணுஸ்தானத்தோடையும் சேர்ற மாதிரி இருக்கணும். சோ வக்திரம் வக்திரேன சம்யுஜ்ய புச்சம் புச்சேனச்ச யோஜயேத். அதோட என்ன ஆகும்? மேரும் ஊர்துவ முகம் குறியாத். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ருத்ராட்சத்துல ஜபம் பண்ற ருத்ராட்சமா இருந்தாக்க ருத்ராட்சத்தை மேல அப்படியே வளையமா ஜபம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? கையில வச்சு உருட்டின்னு போறோம். அப்படி உருட்டின்னு போகும்போது கண்டினியூஸா ரவுண்டா போயிட்டே இருக்கக்கூடாது. மேருன்னு சொல்லுவா. அது கீழே வந்து ஒரு நடுவுல நாயக மணின்னு ஒண்ணு சொல்றா இல்லையா, பெரிய மணியா சென்டரா ஒரு மணி இருக்கும், அந்த மணி தனியா இருக்கும். அந்த மணிக்கு பேரு மேருன்னு பேரு. அந்த மேரு வரைக்கும் வந்தா விட்டு ருத்ராட்சத்தை என்ன பண்ணணும்? திருப்பி ரிவர்ஸ்ல வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, முதல்ல கான்வர்ஸ்ல போனோம்னா ஆப்வர்ஸ்ல, அதாவது மேல அப்படியே ரவுண்டா சுத்திக்கிட்டே இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த மேரும் ஊர்துவமுகம் குறியாத், மேரும் ஊர்துவமுகம் குறியாத். மேருவை வந்து ஊர்துவமுகம், ஊர்துவமுகம்னாக்க அதனுடைய முகம் மேல் நோக்கி இருக்கிறதா இருக்கணும். ததூர்துவம் நாகபாசகம், அந்த முடிச்சு போடுறோம் பாருங்க ருத்ர, அந்த கயறினுடைய முடிச்சு, அது எதுவா இருந்தாலும், அதாவது ரெண்டு எட்ஜு தானே சேர்த்து இது பண்ண போறோம், டைப் பண்ண போறோம், அதுக்கு பேரு நாகபாசம்னு பேரு. அந்த நாகபாசம் வந்து ததூர்துவம், அந்த மேருனுடைய முகத்துக்கு மேல இருக்கணும். ததூர்துவம் நாகபாசகம். ஏவம் சங்கிரதிதாம் மாலாம், இந்த மாதிரி சரியான முறையில கட்டப்பட்ட ருத்ராட்ச மாலை, பிரதிஷ்டைலாம் அப்புறம் இருக்கட்டும், இந்த மாதிரி சரியான முறையில கட்டப்பட்ட மாலைய நம்ம ஜபத்துக்கு உபயோகப்படுத்தினோம்னா அந்த ஜபமானது மந்திர சித்தி பிரதாயினி. அந்த ருத்ராட்ச மாலை இருக்கு பத்தில, மந்திர சித்தி பிரதாயினி, நம்மளுக்கு மந்திரத்துக்கு சித்தியை கொடுக்கக்கூடியதாக, அதாவது நம்மளுடைய மந்திரம் வந்து பலவத்தாக ஆகும், நம்மளுடைய ஜபம் பலவத்தாக ஆகும் அப்படின்னார். மந்திர சித்தி பிரதாயினி. இது என்ன பண்ணணும்? இது வந்து ஃபர்ஸ்ட், அதாவது முதல்ல ருத்ராட்சத்தை கட்டுறதே ப்ராப்பரா கட்டணும் அப்படின்னார். அப்புறம் பிரக்ஷால்ய கந்ததோயேன, இத சுத்தமான ஜலத்தினால முதல்ல கட்டி முடிச்சா விட்டு சுத்தமான ஜலத்தினாலையும், கந்ததோயேன சந்தன கலந்த ஜலத்தினால சந்தன ஜலத்தினாலையும், பஞ்சகவ்யேனச்ச உபரி பஞ்சகவ்யத்தினால அதுக்கு மேல பஞ்சகவ்யத்தினாலையும் இது என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணணும், அதாவது அலம்பணும். ததா சிவாம்பசா பிரக்ஷால்ய, சிவாம்பசா சிவமந்திரம், இதுக்கு மேல இந்த மந்திரங்கள்லாம் சொல்ல போறார். அதாவது ஷடக்ஷரின்ட்டு, அதோட ஹூம் அப்படின்ற கூடிய அஸ்திர மந்திரங்கள் அதை சேர்த்து சொல்றதுன்ட்டு. சிவாம்பசா பிரக்ஷால்ய, சிவாம்பசா க்ஷால்ய, இந்த பிரக்ஷால்யங்கிற வார்த்தை க்ஷால்ய, சிவாம்பசா க்ஷால்ய கவச்சேன அவகுண்டையே. கவச்சேன, கவச்சம்னா கவச்ச மந்திரம், இந்த ஹூம் அப்படிங்கிற மந்திரம், அதால அவகுண்டையே, பஞ்சாட்சரத்தோடு சேர்ந்த ஷடக்ஷரத்தினால அவகுண்டையே. மூல மந்திரம் ஞசேத் பశ్చాத், அதுக்கப்புறம் மூல மந்திரத்தை ஞசேத், இதுல ஞாசம் பண்ணணும். ஞசேத் பశ్చాத் பூர்வவத் காரையேத் ததா, முன்மாதிரியே எல்லாத்தையும் ஞாசங்கள்லாம். இது என்ன பண்ணணும்? சத்யோஜாதாதிபி புரோக்ஷிய யாவது அஷ்டோத்தரம் சுதம், பஞ்சபிரம்ம மந்திரங்கள்னு சொல்லுவா. சத்யோஜாதம் பதத்தியாமி, இந்த இது இருக்கு பாருங்க, அந்த சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மந்திரங்களுக்கு பஞ்சபிரம்ம மந்திரங்கள்னு பேரு. அந்த பஞ்சபிரம்ம மந்திரங்களால 108 முறை அதுக்கு புரோக்ஷணம் பண்ணணும். அதுக்கு முறை அஷ்டோத்தரம் சதம் புரோக்ஷிய மூல மந்திரம் சமுச்சாரிய சுத்த பூமௌ, அதை ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சு புரோக்ஷணம் பண்ண பூமியில நிதாய வைக்கணும். எல்லாத்தையும் பண்ணிட்டு தஸ்யோபரி நசேத் சாம்பம் சிவம் பரம காரணம். தஸ்யோபரி, இப்ப இந்த ருத்ராட்சத்துல பகவான் பரமேஸ்வரனை, சாம்ப பரமேஸ்வரனை நம்ம என்ன பண்ணணும்? ஞாசம் பண்ணணும். தஸ்யோபரி ஞசேத் சாம்பம் சிவம் பரம காரணம். சாம்பம், சாம்பம்னு சொன்னா அம்பயாசக வர்த்ததே இது சாம்பா, அம்பாளோட கூடின பரமேஸ்வரன். வெறும் இவர் இல்ல, சிவன் இல்ல, அம்பாளோட கூடின பரமேஸ்வரன். அதான் சாம்பம் பரம காரணம், ஜெகத் காரணமா இருக்கக்கூடிய சாம்ப பரமேஸ்வரனை ஞாசம் பண்ணணும்.
அந்த மாதிரி பண்ணா பிரதிஷ்டிதா பவேன் மாலா. அப்படி செய்யப்பட்ட ருத்ராட்சமானது மாலையானது பிரதிஷ்டிதா பவேத், அதுதான் பிரதிஷ்டிதமான, அதாவது சரியான முறையில பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ருத்ராட்ச மாலையாக ஆகும். பிரதிஷ்டிதா மாலா பிரதிஷ்டிதா பவேத், மாலை பிரதிஷ்டிதமாக, சுப்பிரதிஷ்டிதம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, நன்கு, அதாவது வெறும் சாதாரண மாலையா அலங்காரத்துக்காக போட்டுள்ள மாலையாக இல்லாம ஜபாதிகளுக்கு உபயோகப்படக்கூடிய அது சாஸ்திரோக்தமான மாலையாக பிரதிஷ்டிதமாக ஆறுது. சர்வகாம பலப்பிரதா, நம்மளுடைய காமனைகளை நிறைவேற்றக்கூடியதாக. ஒரு காமனையை நிறைவேறணும்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஜபம் பண்ணினோம்னாக்க அந்த ஜபத்தினுடைய சங்கியை இந்த ருத்ராட்சத்தை வச்சு எண்ணினோம்னாக்க அந்த ஜபமானது சித்திதமா ஆகும், சித்தி கொடுக்கக்கூடியதாக ஆகும் அப்படின்னு. அதோட இன்னொரு விஷயம் சொல்றார், யஸ்ய தேவஸ்ய யோ மந்திரஹா தாம் தேனைவ அபிபூஜையேத். இந்த ருத்ராட்சங்கள்ல பல தேவதைகளை 14 முக ருத்ராட்சம் வரைக்கும் சொல்லி ஒவ்வொரு தேவதையும் சொல்லியிருக்கோம். ஸோ எஸ்ய, இப்ப எந்த தேவதையும் நம்ம பூஜை பண்ண விரும்புறோமோ, எஸ்ய தேவஸ்ய யோ மந்திரஹா, எந்த தேவதைக்கான மந்திரமோ, தாம் தேனைவ, அந்த தேவதைய அந்த மந்திரத்தினால அந்த முகத்தினால அபிபூஜையே, அந்த மாலையை அந்த மாதிரி முறையில நியாசம் பண்ணி அபிபூஜனம் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணாருனாக்க எப்படி வைக்கலாம் என்ன ஏதுங்கிறது சாதாரண விஷயத்த சொல்றார். மூர்த்னி கண்டே அதவா கர்ணே நெசேத்வா ஜபமாலிகாம். இல்ல நம்ம என்ன பண்ணணும்னாக்கா சாமான்யமா ஜபமாலிகையை நெசேத் பண்ணணும்னாக்க மூர்த்னி நம்ம தலையில வச்சுட்டோம், கர்ணே காதுல, அதுக்கப்புறம் மூர்த்னி கண்டே கழுத்துல, அதவா கர்ணே நிசேத்வா ஜபமாலிகாம். ருத்ராட்ச மாலையா செய்வம் ஜப்தவ்யம் நியதாத்மனா. நியதனா இந்திரியங்கள், ஆத்மானா இந்த இடத்துல இந்திரியங்கள், மனசு எல்லாத்தையும் நியத கண்ட்ரோல் பண்ணினவனாக, எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அடக்கினவனாக இந்த மாதிரி ருத்ராட்ச மாலை உபயோகப்படுத்தி ஜபம் பண்ணணும். கண்டே மூர்த்னி கிருதி பிராந்தே கர்ணே பாகுயுகே ததா. கண்டே மூர்த்னி இதெல்லாம், கண்டே கழுத்துல, மூர்த்னி தலையில, கிருதி மார்புல, பிராந்தே நம்மளை சுத்தி, கர்ணே பாகுயுகே அந்த தோல் வளையில, கர்ணே காதுகள்ல. ருத்ராட்ச தாரணம் நித்தியம் பக்தியா பரமயாம் யுதா. பக்தியோடு கூடினவனாக நித்தியம் ருத்ராட்ச தாரணத்தை ஒருத்தம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு. கிமத்திர பகுனோக்தேன வர்ணனேன புனః. கிமத்திர பகுனோக்தேன, இதை பத்தி திருப்பி திருப்பி நிறைய சொல்லி என்ன, வர்ணனேன புனః மறுபடி. ருத்ராட்ச தாரணம் நித்தியம் தஸ்மாதேதத் பிரசஸ்யதே. ருத்ராட்ச தாரணம்ங்கிறது நித்தியம் ஒருத்தனால தரிக்கப்படணும், அதனால இந்த ருத்ராட்ச தாரணமானது பிரசஸ்யதே மிகவும் பிரசம்ச புகழப்படுகிறது, அதாவது உசத்தியாக பேசப்படுறது. எப்பெல்லாம் பண்ணணும்னார், ஸ்நான காலத்துல ருத்ராட்சத்து மேலப்பட்ட ஜலம் நம்ம மேல படும்போது நம்ம சாட்சாத் பகவானுடைய அபிஷேக ஜலத்துக்கே ஸ்நானம் பண்ற புண்ணியம் கிடைக்கிறது. ஸ்நானே தானே, தான காலத்துல, ஜபம் பண்ணும் பொழுது, கோமே ஜபத்துல ருத்ராட்சத்தினால ஜபம் பண்றதுங்கிறது ஒண்ணு, ருத்ராட்சத்தை தரிச்சுட்டு ருத்ராட்சத்தினால ஜபம் பண்றதுங்கிறதும். ஜபே கோமே வைசுதேவம் பண்ணும் போதும், சுரார்ச்சனை பூஜைகளும் போதும், பிராயஷ்சித்தை ஏதாவது பிராயஷ்சித்த கர்மாக்கள் பண்ணும்போது, ததா ஸ்ராத்தே ஸ்ராத்த காலத்திலையும், சைவர்களுக்கெல்லாம் ஸ்ராத்த காலத்திலையும் ருத்ராட்ச தாரணம்ங்கிறது ரொம்ப விதிக்கப்பட்டிருக்கு. தீக்ஷா காலே அந்த மாதிரி தீட்சை எடுத்துக்கும் போதோ, இல்ல விரதாதிகள் ஒரு நியமத்தோட விரதாதிகளை பண்ணும் போதோ, தீக்ஷா காலே விசேஷத்தா அருத்ராட்ச தரோ பூத்வா யத்கிஞ்சித் கர்ம வைதிகம். ருத்ராட்சதரோ ந பூத்வா, ருத்ராட்சம் இல்லாமல், ருத்ராட்சத்தை தரித்து கொள்ளாமல், யத்கிஞ்ச கர்ம வைதிகம், யத்கிஞ்ச வைதிகம் கர்ம, ஏதாவது ஒரு வைதிக கர்மத்தை எதுவா வேணா இருக்கட்டும், குருவன் விப்ரஸ்து, ருத்ராட்சத்தை தரிச்சுட்டு இது பண்ணக்கூடாது, பண்ணினா பாவம் தோஷம் அப்படின்லாம் ஏதோ சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகேன அந்த மாதிரி ருத்ராட்சத்தை தரிச்சுட்டு பண்ணப்படாதுன்னு யார் நினைக்கிறானோ, நினைக்கிறதே தவறாதானே நினைப்பான். அவன் மனசுல இருக்கிற கன்ஃபியூஷன்னாலதானே அது வரும். ஸோ அவன் குருவன் விப்ரஸ்து மோகேன, அவன் மோகேன தனது அறியாமையினாலே, தன்னிடம் இருக்கும் குழப்பத்தினாலே, கன்ஃபியூஷன்னால அந்த மாதிரி பண்ணினா கூட அவன் தெரிஞ்சுக்காம பண்ணிவிட்டான் அப்படின்னு கிடையாது. இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, நாலெட்ஜ் இஸ் ஸ்ட்ரென்த். அதான் நரகே பத்ததி துருவம். அந்த மாதிரி பண்றவங்க என்ன ஆயிடுத்து, கர்மா பலன் இல்லாம போயிடும். அதனால ருத்ராட்சத்தை தரிக்காம ஒருத்தன் கர்மா பண்ணான்னா அந்த கர்மா பலனற்று போயிடும். அதோட மட்டும் இல்ல,
அவனை தேவர்களும் சபிச்சு என்ன பண்ணுவாங்க, நரகத்துல தள்ளிடுவாங்க அப்படிங்கிறார். அதனால ருத்ராட்சம் தாரையேன் மூர்த்னி, தலையில சிகையில ருத்ராட்சம் தாரையேத், கண்டே சூத்ரே கரேதவா, கண்டே கண்டேன்னா கழுத்துல, சூத்ரே சூத்ரேங்கிறதும் அந்த இதுல கழுத்துல, அதாவது யக்ஞ சூத்திரம் மாதிரி சூத்ரே, அத்தவா கண்டே சூத்ரே கரே அத்தவா, அது எப்படி கட்டணும் அப்படின்னார். சூத்ரே நூல்ல போட்டு கத்திக்கிறது, அதாவது தாரியேன் மூர்த்தினி கண்டே கரே சூத்ரே, அத நூல்ல கோட்டு கட்டு, சூத்திரம்னா நூல், நூல்ல கோத்தோ. சுவர்ண மணி சம்பின்னம், இத சுவர்ண மணி சம்பின்னம், சுவர்ண மணினாக்க சுவர்ண, இத சுவர்ணத்தையும் மணியையும், மணினா ரத்தனத்தை அப்படின்னு சொல்லியிருக்கா. சுவர்ண மணி அப்படின்னு சொன்னா இந்த தங்க குண்டுன்னு சொல்றா பாருங்கோ, தங்கத்தினாலையும் குண்டு மாதிரி பண்ணி அந்த ருத்ராட்சத்துக்கு நடுவுல, அதாவது ருத்ராட்சத்தை பார்த்தீங்கன்னாக்க ருத்ராட்சத்துக்கு நடுவுல இது இந்த இது இருக்கு பாருங்க, ஸ்பட்டிகம், அதுக்கப்புறம் தங்கம், இதெல்லாம் கோத்து கட்டிட்டு இருப்பா. அந்த மாதிரி அந்த தங்கத்தை கோத்து கட்டிக்கிறதும் சுவர்ண மணின்னு பேரு. ஸோ சுவர்ண மணி சம்பின்னம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிரான்ஸ்லேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல விதமா எழுதியிருப்பா. ஏன்னா பலவிதமான வழக்கங்கள் இருக்கிறதுனால அவளுக்கு என்னென்ன வழக்கம் தெரியுமோ அந்த வழக்கத்தை வச்சுட்டு அந்த வழக்கத்தை வச்சு புரிஞ்சுட்டு அவ டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்கலாம். ஸோ சுவர்ண மணி அப்படின்னு சொன்னா ரத்னங்கள் அப்படின்னு இருக்கும், சுவர்ணத்தையும் ரத்னத்தையும் சேர்த்துக்கிறதுன்ட்டு. ஸோ சுவர்ண மணி சம்பின்னம் சுத்தம், அப்படிப்பட்ட ருத்ராட்சம் சுத்தம், மிக வசத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. ந அந்யைஹி திருதம் சிவம், அந்யைஹி திருதம், இந்த புறத்தியார் போட்டுன்ற ருத்ராட்சத்தை நம்ம போட்டுக்க கூடாதுன்னு இருக்கு. இன்னொருத்தர் தரிச்சுன்ற ருத்ராட்சத்தை நம்ம தரிசிக்க கூடாது. அந்யைஹி திருதம் ந சிவம், பிறரால தரிச்சு கொள்ளப்படாததா இருக்கணும். ஸோ அவாவா தாங்க தங்களுக்குன்னு ருத்ராட்சத்தை கட்டி அந்த ருத்ராட்சத்தை பிரதிஷ்டை பண்ணி போட்டுக்கணும். ந அசுச்சிர் தாரையேத், அசுச்சிகி சுத்தம் இல்லாதவனா இருக்கும்போது ஆசோஷம் இத்தியாதிகள் அசுச்சிகி தாரையேத் அட்சம் சதா பக்தியையோ தாரையேத், ருத்ராட்சத்தை தரிக்கும் போது அலட்சியமா ஏனோ தானோன்னோ அலங்காரத்துக்கு ஒன்னும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பக்தியா தாரையேத், பக்தியோட. ருத்ராட்ச அதோட மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தை சொல்றார். ருத்ராட்ச தரு சம்பூத வாதோத்பூத திருணான்யபி புண்ணியலோகம் கமிஷ்யந்தி புனராவர்த்தி துர்லபம். அதாவது புல் பூண்டுக்கெல்லாம் கூட உசிர் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதை வச்சுன்னு சொல்றாரு இந்த இடத்துல. ருத்ராட்ச தரு, ருத்ராட்ச மரம் இருக்கு, ருத்ராட்சத்துல தொட்ட காத்து ருத்ராட்சத்தின் வழியா காத்தடிக்கிறது, ருத்ராட்சத்தின் மரத்தின் வழியா காத்தடிக்கிறது. அந்த ருத்ராட்ச தரு சம்பூத வாத காத்து, அதுல உத்பூத அந்த காத்துல வளர்ந்த திருநான்யபி புல்கள் கூட, அதாவது புல்லு வளர்றது, புல்லுக்கு காத்து மழை வெயில் மண் எல்லாம் வந்துருக்கும். சோ இப்ப என்ன எடுத்து, மண்ணு தனியா இருக்க போறது, வெயில் தனியா இருக்க போறது. ஆனா ருத்ராட்ச மரத்துல பட்ட காத்து அந்த காத்துல வளர்ந்த புல்லு இருக்கு பாருங்கோ, அந்த புல்லு கூட புண்ணியலோகம் கமிஷ்யந்தி, அதெல்லாம் கூட புண்ணியலோகத்துக்கு போயிடும். அந்த புல்லு கூட அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஸ்தாவராந்த அதோகதின்னு சொன்னார் பாருங்கோ, அதுக்கப்புறம் அதுக்கு அதோகதி கிடையாது. அந்த புல்லுக்குலாம் நல்லா வசதியான கதி தான் கிடைக்கும். புனராவர்த்தி துர்லபம், அந்த புல்லுல எந்த ஜீவன் இருக்கோ அந்த ஜீவன் புண்ணியலோகத்துக்கு போகும், அதுக்கு புனராவர்த்தி கிடையாது, அந்த ஜீவனுக்கு மறுபிறவிங்கிறதே கிடையாது. சோ ருத்ராட்ச மரத்துல தொட்ட காத்து பட்ட புல்லு கூட இந்த விதமான ஒரு புண்ணியலோகத்தை அடையக்கூடிய சக்தி படைச்சதா இருக்கும், அதுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னார். ருத்ராட்சம் தாரையன் பாபம் குருவன்னப்பி மாணவா, இன்னும் ஒரு விசேஷமா அர்த்தவாதம் ஒண்ணு சொல்ற. ருத்ராட்சம் குருவன் பாபம் குருவன்னப்பிச்ச மாணவா, ருத்ராட்சத்தை தரிச்சுண்டு பாபத்தை பண்ணினாலும், பாபத்தை பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும், அவனை யாராவது ஃபோர்ஸ் பண்ணி பண்ணும்படி பண்ணிட்டாலும், அதான் அதாவது பாபத்தை பண்ணும்படியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் இல்ல அவனை யாராவது ஃபோர்ஸ் பண்ணாலும் அப்படின்னு அர்த்தம். பாவம் பண்ணாலே அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ருத்ராட்சன் தாரையன் பாபம் குருவன் பிச்ச மாணவகா சர்வம் தரதி பாப்மானம், சர்வம் பாப்மானம் தரட்டி, எல்லா பாபத்தையும் தாண்டிடுறா, அந்த பாபத்தினால அவர்கள் பாதிக்கப்படுவதில்லை. அதாவது ருத்ராட்சத்தை தரிச்சுண்டு பாவம் பண்ணும்படியான சூழ்நிலை ஏற்பட்டால், ஏதாவது போர்ஸ்டா அந்த மாதிரி இருந்ததுன்னா அவர்கள் அந்த சூழ்நிலையில ருத்ராட்சத்தை தரிச்சுண்டு பண்ணும்பொழுது அந்த பாவத்திலிருந்து தாண்டிடுறார்கள், அந்த பாபத்தினால அவர்கள் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னார். இதை நாங்க சொல்லல, பகவான் சொல்றார். ஜாபால ஸ்ருதி, இதுதான் இந்த விஷயத்த சொல்றதுதான் பகவான் ஈஸ்வரனே சண்முகத்தை சொல்றார். ஜாபால ஸ்ருதி இந்த மாதிரி சொல்லி இருக்குன்னு கோட் பண்றார். ஈஸ்வரன் எல்லாரோட பெரியவர்,
அவர் தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அத்தனைக்கும் காரணம். ஆனா அவரே வேதம் இப்படி சொல்றதுன்னு சொல்லும்பொழுது என்ன ஆறுது? வேதம் சாஸ்வதம் நித்தியம், வேதம் தான் அனைத்துக்கும் பிரமாணம். பகவானே என்ன எடுத்து தாத்தா யதாபூர்வம் அகல்பயது அப்படிங்கிற சுருதிகள் வேதத்தை அடிப்படையா கொண்டுதான் எல்லாருமே எல்லா காரியத்தையும் செய்யறாங்கிறது தெரியறது இல்லையா? அதனால இது ஜாபால ஸ்ருதி. இப்ப நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்ன பாருங்க, ஜாபால ஸ்ருதி இந்த விஷயத்த பேசுறது அப்படின்னு ஈஸ்வரனே ஜாபால ஸ்ருதியை கோட் பண்ணி இந்த விஷயத்த சொல்றார். இது ஜாபால ஸ்ருதி ராககி, ஜாபால ஸ்ருதி இந்த மாதிரி சொல்லியிருக்குன்னு இது 2-3 இடத்துல சொல்ல போறார். அது ஜாபால ஸ்ருதி மேல என்ன ஆகும்னா, பசவோகிச்ச துர்திராட்ச தாரணாத் யாந்தி ருத்ரதாம். இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னு சொன்னா, அஷ்ட வித்யேஸ்வரால் அப்படின்னு சொல்லுவா. இப்ப சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சார்ஷ்டி, சாயுஜ்யம் அப்படின்னு மோட்சத்துல சாதாரணமா சதுர்விதா முக்திகி அப்படின்னு சொல்ற வழக்கம். அதாவது இந்த ஈஸ்வர பக்தியினால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மோட்சம் இருக்கு பாருங்க, அதை 4 விதமா சொல்லுவா. வாஸ்தவத்துல 5 4 விதமா சொல்லுவா. என்னன்னா சாலோக்கியம். சாலோக்கியம்னா இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம பக்தி பண்ணோம்னு வச்சுக்கோ, நம்ம பண்ற பக்திக்கு ஏத்த மாதிரி இப்ப வைகுண்ட கைலாசாதி லோகங்களுக்கு லோக பிராப்தி ஏற்படும். அந்த லோக பிராப்தி ஏற்பட்டதுன்னா அதுக்கு பேர் சாலோக்கிய முக்தின்னு பேரு. அதுலயே பகவானுக்கு பக்கத்துல எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறதா இருந்ததுன்னா அதுக்கு பேரு சாமீபிய முக்தின்னு பேரு. இதுலயே இந்த விஷ்ணு பார்ஷதாள் அப்படின்னு பார்த்திருப்பாள். விஷ்ணு பார்ஷதாள் அப்படிங்கிறவா எப்படி இருப்பாள்னாக்க, அவளும் சதுர்புஜமா சங்க சக்கர கதாதாரிகளா இருப்பா. அதே மாதிரி சிவகணங்கள் அஷ்ட வித்யேஸ்வராள்னு சொல்லுவா. சிவகணங்கள்னு விசேஷமா அதுல முதல்ல இருக்கிறவாளா சொல்லுவா. அவளும் எப்படி இருப்பாள்னா திரிநேத்திரதாரிகளா சூலபாணியா இருப்பா. சூலபாணியா திரிநேத்திரதாரியா இருக்கக்கூடியவாள்லாம் அந்த மாதிரி சிவனுக்கு சமானமா இருக்கக்கூடியவா. ஸோ அங்க மோட்சத்துல ரொம்ப இப்ப நம்ம இங்க அனந்த விஸ்வக்சேன கருட அப்படின்லாம் சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி அந்த லெவல்ல இருக்கக்கூடியவா அஷ்ட வித்யேஸ்வரர் ஸ்ரீகண்டன் இந்த மாதிரிலாம் சொல்லுவா. அவள்லாம் தான் சிருஷ்டி இத்தியாதிகளுக்கு கொஞ்சம் காரணமா இருப்பா. ஸோ இந்த மாதிரி அஷ்ட வித்யேஸ்வராள்னு செய்வாள்ல, பார்ஷதாள்னு இங்க நித்தியசூரிகள்னு சொல்லுவா இதுல வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. ஸோ அந்த மாதிரி அந்த லோகத்துல இருக்கக்கூடிய அந்த சாஷ்டினா அந்த போகத்தை அனுபவிக்கிறது. சாயுஜ்யம்னாக்க ஈஸ்வரனுடைய பதகமலத்துல சதா எப்பவும் இருக்கிறது இருக்கு பாருங்க. சாஜ்யம்னா ஈஸ்வரனோட ஈஸ்வரனா. சோ பசவோகிச்ச ருத்ராட்ச தாரணாத் யாந்தி ருத்ரதாம். அனிமல்ஸ் கூட, பசுக்கள்னாக்க எல்லா விதமான பசுக்களும் அனிமல்ஸ், அதாவது சதுஷ்பாத் த்விபாத்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே தற்செயலாக அதுங்க கழுத்துல நம்ம மாலையெல்லாம் ஏதோ ஒண்ணு போட்டு விடுறோம் இல்லையா, அந்த மாலை மாதிரி ருத்ராட்ச தாரணாத் யாந்தி ருத்ரதாம். கிமு ஏ தாரயந்தி ஸ்ம ரதா ருத்ராட்ச நரா ருத்ராட்ச மாலிகாம். ஸோ சாதாரணமா தாங்க பண்ற, அதாவது சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, யார் என்ன காரியம் பண்ணினாலும் அந்த காரியத்தை தாங்க பண்றோங்கிற ஞானம் இருக்கணும். ஞானத்தோட ஒரு காரியம் பண்ணும்போதுதான் அந்த காரியத்தினுடைய பலன் அவளுக்கு ஏற்படும். ஞானம் இல்லாமல் ஏனோதானாலும் ஒரு காரியம் பண்ணினாக்க சில விசேஷ விஷயங்கள் இருக்கு. ஞானம் இல்லாமனாக்க இப்ப குழந்தைக்கு ஜாதகர்மாதி சம்ஸ்காரங்கள் பண்றோம். அப்ப குழந்தைக்கு என்ன ஞானம் இருக்க போறது? ஒரு சின்ன பையனுக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறோம், அவனுக்கு என்ன புரிய போறது? அதெல்லாம் அந்த வயசுல பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால அவளுக்கு தெரியறதோ தெரியலையோ பண்றோம். ஆனா சமாவர்த்தனம்லாம் ஆயிடுது, நம்ம பெரியவாளா ஆயிட்டோம்னு சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் பண்ற காரியங்கள் அத்தனையும் விஷயத்தை தெரிஞ்சுட்டு பண்ணணும். எதேவ வித்யா கரோதி ஸ்ரத்தையா உபனிஷதா. நம்ம எந்த ஒரு காரியத்தை பண்றோமோ அதையே சரியான பூரணமான அறிவினாலையும் அதை பத்தின சிக்னிபிகன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு பண்ணினாக்க ததேவ வீரியவத்தரம் பவதி, அதுதான் பூர்ணமான பலனை கொடுக்கக்கூடியதாக சக்தி படைச்சதா ஆகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இல்லையா. ஆனா பசுக்களுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிற சக்தியே கிடையாது எதுவுமே. அதனாலதான் அதுகள்லாம் அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது இல்லை அப்படின்னு. சட்டத்துக்கு இப்ப பசு தப்பு பண்ணிடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது சட்டத்தை மீறிடுச்சுன்னு யாரும் சொல்றது இல்லை. அதுங்களுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை. அப்ப ருத்ராட்சத்தை போட்டுட்டா மட்டும் தெரிய போறதா? தப்பு பண்ணினா அந்த தண்டனைக்கு அது உட்படாதுன்னு சொல்லும் பொழுது நல்ல காரியத்துக்கு மட்டும் அதனுடைய லாபம் அதுக்கு வருமானு கேட்டாக்க, ருத்ராட்சத்தினுடைய மகிமை அப்படிப்பட்டது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தன் தரிச்சுட்டான்னா யாந்தி ருத்ரதாம், அவன் ருத்ரனுக்கு சமானமா இருக்கக்கூடிய தன்மையை அடையறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிமுயே தாரயந்தி ஸ்ம நராஹா. நராஹா
தெரிஞ்சுக்கக்கூடிய ஆறறிவு படைத்த நராகன்ற இடத்துல இந்த இடத்துல புத்தி இருக்கக்கூடிய தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கிற சக்தி வாங்கிக்கக்கூடிய நராகா மனிதர்கள் கிமு அவளை பத்தி சொல்லணுமா? கைமுத்திக நியாயம். ருத்ராட்ச மாளிகாம் ஏ தரந்தி, ருத்ராட்ச மாலை யார் தரிக்கிறார்களோ அவர்களை பத்தி பேசணுமா? ருத்ராட்ச சிரசா ஏகா தாரியோ ருத்ரபரை சதா, ருத்ரபரைகி ருத்ர ஜபம் இல்ல ருத்ரனை பக்தி பண்ணிட்டு இருக்கிறவா ருத்ரபரைகி ஏகா சிரசா தாரியா, சிகையில ஒரு ருத்ராட்சத்தை தரிக்கணும். அது என்ன பண்றதுன்னா துவம்சனம் சர்வ துக்கானாம் சர்வ பாப விமோச்சனம், நம்மளுடைய துக்கங்கள் எல்லாத்தையும் போக்கும், பாபங்கள் விமோச்சனம், பாபங்கள்ல இருந்து மோட்சத்தை கொடுக்கும். வியாகரந்திச்ச நாமானி ஏ சம்போ பரமாத்மனஹா, எவர்கள் பரமாத்மனஹா சம்போகோ பரமாத்மாவான சம்போனுடைய நாமானி பகவான் நாமாவை வியாகரந்தி ருத்ராட்சாலங்கிருத ஏச்ச தேவை பாகவதோத்தமாக, பகவன் நாமாவை அதாவது நீங்க 63 நாயன்மார்கள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ருத்ர பசுபதி நாயனார்னே ஒருத்தர் இருப்பார், சதா ருத்ராம் பாராயணம் பண்ணிட்டே இருந்தவர். அந்த மாதிரி பகவன் நாமாவை யார் சொல்லிட்டே இருக்காளோ, அதோட யார் ருத்ராட்ச அலங்கரணம் எப்பவும் பண்ணிட்டே இருக்காளோ தேவை பாகவதோத்தமாக, அவர்கள்தான் பக்தர்களுக்குள்ள மிகச் சிறந்தவர்களாக கருதப்பட வேண்டும். ருத்ராட்ச தாரணம் காரியம் சர்வஸ்ரேயோ அர்த்திபிர் நிருபிகி, சர்வஸ்ரேயோ அர்த்திபிகி நிருபிகி, எல்லா ஸ்ரேயசையும் விரும்புகின்ற மனிதர்களாலே சதா ருத்ராட்ச தாரணம் காரியம். கர்ணபாசே, கர்ணபாசன காது கரிகள், சிகாயாம் கண்டே ஹஸ்தே ததா உதரே, அதாவது மார்பில பயத்துல படுற மாதிரி, மகாதேவஸ்ட விஷ்ணுஷ்ட பிரம்மா தேஷாம் விபூதையா, யார் இந்த மாதிரி தரிச்சுட்டே இருக்காளோ அவர்கள் மும்மூர்த்திகளும் அவர்களுடைய விபூதிகளாக, அதாவது மும்மூர்த்திகளுக்கு சமானமாக ஈக்குவலண்டா இவ ஆயிடுறா அப்படின்னார். தேவாஸ்ச அந்யே ததா பக்தியா கலு ருத்ராட்ச தாரிணா, அதோடு மட்டும் இல்ல தேவாஸ்ச அந்யே பாக்கி தேவர்களும் பக்தியா ருத்ராட்ச தாரிணா பக்தியுடன் ருத்ராட்சத்தை தரிப்பவர்கள். கோத்திர ரிஷயஸ்ச சர்வேஷாம் கூட்டஸ்தா மூலரூபிணா, மூல ரிஷிகள் கோத்திர ரிஷிகள், தேஷாம் வம்ச பிரசூதாஸ்ச முனைய சகலாபி, அவர்களுடைய எந்த கோத்திர ரிஷிகள்ல அதாவது கோத்திர ரிஷிகள் மூல ரிஷிகள் ருத்ராட்சதாரிகளா இருந்துட்டு அவா வம்சத்துல வந்தவாளும் ருத்ராட்சதாரிகளா இருந்தாலோ ஸ்ரௌத தர்ம பராசுத்தாக கலு ருத்ராட்சதாரிணா, அவர்களும் ஸ்ரௌத கர்மா பண்ணிட்டு இருப்பா யாக யஜ்ஞாதிகள் ருத்ராட்சதாரிணா ஸ்ரத்தான, அதனால அவள்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா தான் இன்னைக்கு நம்மளுக்கு ருத்ராட்சம் தரிக்கணுங்கிற ஸ்ரத்த வரும். இன்னைக்கு ஒருத்தருக்கு ருத்ராட்சம் தரிக்கணுங்கிற ஸ்ரத்த வந்தாக்க பகவான் மும்மூர்த்திகளுடைய அனுகிரகமும் அவளுடைய விபூதி இருக்கும், பாக்கி தேவர்களுடைய அனுகிரகமும் இருக்கும், இவாளுடைய கோத்திர ரிஷிகள் பிரவர ரிஷிகள் இவா வம்சத்தில் இருக்கிற பெரியவா ஸ்ரௌத கர்மாலாம் பண்ண முன்னோர்கள் அவ்வளவு பேருடைய அனுகிரகமும் இருக்கும். ஸ்ரத்தான ஜாயத்தே சாட்சாத் வேத சித்தே விமுக்திதே, அதாவது இதான் சொல்றார் பகூனாம் ஜன்மனாமந்தே மகாதேவ பிரசாதத்தா, அதான் சொல்றார் ஸ்ரத்தான ஜாயத்தே சாட்சாத் வேத சித்தே, அதாவது வேதத்தினால சொல்லப்பட்ட விமுக்திதே மோட்சத்தை தரக்கூடிய இந்த ருத்ராட்சத்துல ஸ்ரத்தான ஜாயத்தே, ஸ்ரத்தைங்கிறது சட்டுன்னு வந்துடாது, அது பூர்வ புண்ணியம் பெரியவா பண்ண புண்ணியம். பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதேன்னு கீதையில சொன்னார் இல்லையா, அதான் பகூனாம் ஜென்மனாமந்தே மகாதேவ பிரசாதத்தா, பகவான் மகாதேவனுடைய அனுகிரகத்தினால ருத்ராட்ச தாரணே வாஞ்சா, ருத்ராட்சத்தை தரிக்கணுங்கிற ஒரு ஆசை. ஸ்வபாவாதேவ ஜாயத்தை, சில குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே தான் ருத்ராட்சம் தரிக்கணும், சின்ன வயசுல நல்ல வயசுல போனோம், கோவிலுக்கு போனோம், பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி ருத்ராட்சத்தை தரிக்கணுங்கிற ஆசை இயல்பாகவே ஏற்படும். அது ஏற்படும், அது பெரியவாளோட புண்ணியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ருத்ராட்சசித்து மகாத்மியம் ஜாபாலைர் ஆதரேனு, ஜாபால ஸ்ருதிகள்ல ஜாபாலி ரிஷிகள், ஜாபால ஸ்ருதி, அந்த ஜாபால ஸ்ருதி எழுதின ஜாபால ரிஷி ஜாபாலி, அந்த ரிஷி ஜாபாலைஹி ஆதரேன, அவ பக்தியோட சொல்லியிருக்கா, சும்மா ரிஷி தான் மந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லல, அத பக்தியோட ஆதரேனு பட்டிதே முனிபி சர்வைகி. சோ அந்த ஜாபாலி கோத்திரத்தை சேர்ந்த ஜாபாலி வம்சத்துல வந்த எல்லா ரிஷிகளும் பக்தியா பட்டிதே, இந்த ருத்ராட்ச மகாத்மியமானது எப்பொழுதும் சொல்லப்படுகிறது. பட்டிதே முனிபி சர்வைகி மயா புத்திர ததைவச்ச, நானும் அதை சொல்லிட்டு இருக்கேன். ருத்ராட்சிய பலம் செய்வ ரிஷு லோகேஷு விஸ்ருதம், 3 லோகத்திலும் இதனுடைய பெருமை பரவி இருக்கு.
பலசிய தர்சனே புண்ணியம். இந்த ருத்ராட்சத்தை பார்க்கறதே மகா புண்ணியம். ஸ்பர்ஷாத் கோட்டி குணம் பவேத். ருத்ராட்சத்தை பார்த்தா எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு, அதை போல கோட்டி பங்கு புண்ணியம் ருத்ராட்சத்தை தொட்டாக்க. சதகோடி குணம் புண்ணியம் தாரணால் லபதே நரஹா. அதை போல 100 கோடி பங்கு புண்ணியம் இந்த ருத்ராட்ச மாலையை தரிக்கிறதுனால ஒருத்தங்க கிடைக்கிறது. லட்சகோடி சகசிராணி லட்சகோடி சதானிச்ச ஜபாச்ச லபதே நித்தியம் நாத்திர காரியா விசாரணா. லட்சகோடி சகசிராணி லட்சகோடி 1000 லட்சம் கோடி 100 லட்சம் கோடி புண்ணியம் டெஃபினட்டா கிடைக்கும். இந்த ருத்ராட்சியை வச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போது இதை நம்பணும், இதை ஏத்துக்கணும். நாத்திரக்காரியா, இது சம்சயப்பட்டு இந்த இடத்துல சம்சயாத்மா வினசதினா இருப்பாருங்க. கிடைக்குமா? வெறும் ருத்ராட்சத்தினால வெறும் ருத்ராட்சத்தை உருட்டின்னு உட்கார்ந்துட்டு இருந்தா இவ்வளவு புண்ணியம் வந்துருமான்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சம்சயிக்கப்படாது. ஹஸ்தேச்ச உரசி கண்டேச்ச கர்ணையோர் மஸ்தகேத்ததா. திருப்பி திருப்பி சொல்றாரு. ஹஸ்தே கையில, அதாவது மணிபந்தத்துல தோள்படையில, உரசி மார்புல, கண்டே கழுத்துல, கழுத்துக்கிட்ட இந்த ஒத்த ருத்ராட்சத்தை நெருக்கி போட்டு இருக்கா இல்லையா, இந்த சோக்கர் அப்படிங்கிற பாருங்க அந்த மாதிரி. கர்ணயோகோ காதுகள்ல, மஸ்தகே தலையில, அதாவது சிகையில, ருத்ராட்சம் தாரையே தியஸ்து ருத்ரோ. அந்த மாதிரி ருத்ராட்சத்தை தரிச்சுட்டு வரவனை பார்த்தாக்க சாட்சாத் ருத்ரனியே இந்த லோகத்துல நம்மளுக்கு பாக்குற புண்ணியம். இதுல சந்தேகமே வேண்டாம். அவத்திய சர்வபூதானாம். அவன் யாராலையும் கொல்லப்படக்கூடாது, கொல்லப்பட முடியாதவன். அப்ப அவங்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டா எவ்வளவு பாபம் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ருத்ரவத்தி சரேத் புவி. அவன் ருத்ரன் இந்த பூமியில நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே ருத்ரவத் புவி சரேத். சுராணாம் அசுராணாம் ச வந்தனியோ யதா சிவஹா. பகவான் பரமேஸ்வரன் தேவர்கள் அசுரர்களுக்கு எப்படி நமஸ்கரிக்கப்பட தகுந்தவரா இருக்காரோ அந்த மாதிரி இந்த ருத்ராட்சதாரியும் நமஸ்கரிக்கப்பட தகுந்தவன். ருத்ராட்சதாரி சததம் வந்தனீய ததா நரைகி. தேவர்கள் அசுரர்களுக்கு பின்னாலே மனிதர்களால அவன் வணங்கப்படுறதுக்கு கேட்கணுமா? அதுல என்ன ஆயிடுதுன்னா, உச்சிஷ்டோவா விகர்மஸ்தோ யுக்தோவா சர்வபாதகைஹி முச்சதே சர்வபாபேபியா. ருத்ராட்சத்து தாரணா. சில சமயங்கள்ல என்ன ஆயிடும்னா, உச்சிஷ்டம்னா பொறுத்தியார் சாப்பிட்ட மிச்சத்தை, சிஷ்டம்னா சேஷம். உச்சிஷ்டம்னா சில சமயங்கள்ல ஆகாரம் கிடைக்காததுனாலயோ இல்ல யாராவது கம்பல் பண்ணி நம்மள ஏதாவது ரோட்ல போறவங்க எல்லாம் வம்பு பண்ணணும்னு நினைச்சுட்டு தான் குடிச்ச இந்த இது இருக்கு பாரு, அந்த பாக்கிய இந்த இதை குடி அப்படின்னு எதையாவது குடிச்சு வலுக்கட்டாயமா வாயில ஊதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணாலும் அது தோஷம் தானே அப்படின்னார். ஸோ ருத்ராட்சத்தை தரிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணினால் உச்சிஷ்டசிய விகர்மஸ்தகா, வேற ஏதாவது பண்ணக்கூடாத காரியம் பண்ண வந்தாலும், யுக்தோவா சர்வ பாதைகி, வேற ஏதாவது ஒரு விதத்துல பாபங்கள் பண்ணும்படி நேரிட்டுட்டாலும், அதாவது தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இல்ல ஏதாவது பொறுத்தையாருடைய கம்பல்ஷன்னாலேயே ஏதாவது ஒரு விதத்துல இல்ல சாதாரணமாவே ஏதாவது பழைய சம்ஸ்கார வசாத்து முச்சதே சர்வ பாபேபியா ருத்ராட்சத்து தாரணா. ருத்ராட்சத்தை தரிக்கிறதுனால எல்லா பாபங்கள்ல இருந்தும் விடுபடுறான். கண்டே ருத்ராட்சம் ஆபத்திய ஸ்வாபிவா மிரியதே யதி. கண்டே ருத்ராட்சம் ஆபத்திய. நாய்க்கு லைசன்ஸ் கட்டுறோம்னு நினைச்சு எவனோ ஒருத்தன் விளையாட்டுக்கு என்ன பண்றான், அவன் விளையாடுறதா நினைச்சு நாய்க்கு ருத்ராட்சத்தை கழுத்துல கட்டி விட்டான். அந்த நாய் செத்து போறது. கண்டே ருத்ராட்சம் ஆபத்திய ஸ்வாபிவா மிரியதே யதி சோபி முக்தி மவாப்னோதி கிம்புனர் மானுஷோபி சஹா. அந்த நாய்க்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா மனுஷனை பத்தி கேட்கணுமா? ஜபத்யான விஹீனோபி ருத்ராட்சம் எதி தாரையே சர்வபாப வினிர்முக்தா சயாதி பரமாங்கதின். ஜபத்யான வினிர்முக்தோபி. ஒருத்தன் ஜபம் பண்ணல, தியானம் பண்ணல, தன்னுடைய நித்தியகர்மானுஷ்டானம் எதையும் பண்ணாம இருக்கான். எது ருத்ராட்சானா அவன் கழுத்துல ருத்ராட்சத்தை தரிச்சுட்டு இருக்கான். அவன் சர்வபாப வினிர்முக்தா சயாதி பரமாங்கதின். அவனுக்கு நல்ல கதி தான் கிடைக்கும். ஏகம் வாபிகி ருத்ராட்சம் கிருத்வா எத்தனைன்னு தாரையே. அதனால ருத்ராட்சத்துக்கு இது இவ்வளவு மகிமை இருக்கிறதுனால ஒரு ருத்ராட்சத்தையாவது முறைப்படி அதை மாலையா கட்டி அதை தரிச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணா ஏகவிம்சதி முத்ருத்திய ருத்ரலோகே மகியதே. தன்னுடைய 21 தலைமுறையை உத்ருத்திய கடை தேற்றி தானும் ருத்ரலோகத்துல பகவான் ருத்ரனோட அவன் என்ன பண்றான், சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். அத்தப்பரம் பிரவச்சாமி ருத்ராட்சசிய புனர்விதி. இதுக்கு மேல ருத்ராட்சத்துக்கு சம்பந்தப்பட்ட வேற என்னென்ன விதிகள் இருக்கோ அதெல்லாம் பத்தி சொல்றேன் கேளு அப்படின்னு பகவான் பரமேஸ்வரன் சண்முகருக்கு ருத்ராட்சத்தினுடைய மகிமையை பத்தி சொல்றாரு. அதுக்கு மேல என்ன பண்ண போறாருன்னா, இந்த சொன்ன பாருங்க குஷகிரந்தி ஜீவபுத்திரா எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி கிரந்திகளை விட, அந்த மாதிரி ஜபமாலையை விட ருத்ராட்சம் எப்படி மகிமை வாய்ந்ததுங்கிற விஷயத்த சொல்றாரு. அதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம்